தீபாவளி ஒவ்வொரு வருடமும் வருகிறது. சில விஷயங்கள் நம்மளும் மாற்றணும் நினைக்கிறோம். உதாரணத்திற்கு இப்போ பேருந்து கட்டணங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் தீபாவளி சமயத்துலையும் பொங்கல் சமயத்தில் இல்லை வந்து ஒரு லாங் வீக்கெண்டில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரும் பொழுது நம்ம இன்றைக்கி இப்போ பேசுகிறோம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இங்கேருந்து நீங்கள் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலிக்கு போகணுன்னா 5000 ரூபா டிக்கெட். அரசாங்க தரப்பில் அதிகாரிகள் பேசும்பொழுது பொது போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரே பேசும்போது அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்கிறார். ரொம்ப ஈஸியாக எல்லார்ட்டையும் ஆப்ஸ் இருக்குது, ஆப்ஸில் புக் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் வெளிப்படையாக இருக்கின்ற வெளிப்படையாக இருக்கிற ரைட். நீங்கள் வந்து அது மறைமுகமாலாம் எதுவும் இல்லை. இது இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் ஏறும். இந்த பஸ்ஸெல்லாம் போயிடுச்சு சார், 6000 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்க. குறைந்தபட்சமாக ஒரு குடும்பம் ஒரு 4 பேருக்கு குடும்பம் பயணிக்கணும்னா ஒரு 40,000 ரூபா இல்லாமல் நீங்கள் ஊருக்கு தீபாவளி கொண்டாடுறது, ட்ரெஸ் வாங்குறது, வெடி வாங்குறதுலாம் வேறு. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற மக்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீ எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க, நீங்கள் வந்து வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, 1 மணி நேரம் வெடிச்சுக்குன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக எழக்கூடிய கேள்வி. அந்த வாதத்துக்குள்ள வரல, பட் இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து மாசு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மணி நேரம் டைம் கொடுக்குறோம்னு சொல்ல காலையில் ஒரு மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். இது பின்பற்றப்படுகிறாதான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து முழுக்க பின்பற்றப்படாமல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ சில இடங்களில் மக்கள் உண்மையில ஏன்னா அந்த இந்த சட்டம் வரும்போது இருக்கிற ரேட்டுக்கே உங்களுக்கு நிறைய பட்டாசு வெடிக்க முடியல, குழந்தைங்கலாம் கவலைப்பட்டு அந்த கவலையும் இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து சில பேரை காவல்துறை கண்டித்தது, சில பேரை கைது பண்ண முயற்சி இதெல்லாம் நடந்தது. அப்பா அம்மாவை, அதாவது பசங்கள் எல்லாம் அப்பா அம்மாவை கைது பண்ண நடந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோணுச்சு. ஸோ அதுலேருந்து ரெகுலராக அதாவது என்ன கேட்டீங்கன்னா அப்பப்போ டப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்குறாங்க. ஒரு நேரம் வெடிக்கிற நேரமே அதுதான். நாங்கள் ஒரு தடவை நான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஃப்ளைட்டில் வந்து இறங்கணும். மீனம்பாக்கத்தில் இறங்க முடியல. முதல்ல ஃப்ளைட்ஸ் கிளியரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா புகை மூட்டம், சென்னை முழுக்க புகை மூட்டமாக இருக்குது. மேலே தான் பறந்துகிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ளே புகை வந்துருச்சு. சீரியஸாக நடந்தது இது. எனக்கு உண்மையில அதுக்கு முன்னாடி கூட வரைக்கும் இது மார்னிங்ல கடைபிடிக்கல, ஆனால் ஈவினிங் அந்த டைம் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா ஈவினிங் வந்து எல்லா விதமான பட்டாசும் நீங்கள் வந்து மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம் எல்லாம் அந்த வேடிக்கைகளும் பண்ணுறோம். ராக்கெட் விடுறது, அணுகுண்டு வைக்கிறதுன்னு அந்த இதுவும் பண்ணுறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரே டயத்தில் குவிப்பதும் சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து அடுத்த நாள் என்ன தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் படம் நடக்குதுங்கிறது ஒன்று. இன்னொன்று நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க அப்படி நம்ம ஒரு பார்வை வேண்டுமா நமக்கு? இப்போ நீங்கள் சார் சொன்னால் டெல்லியில் இருக்கிற மாடலை வச்சுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இதை பண்ணுங்க அப்படிங்கிறது சரியாக இருக்குமா அந்த மாடல்? சென்னையில் இன்றைக்கி வந்து இந்த சிட்டி அதிகமாக பாதிக்கப்படுது, கடற்கரை ஓரமாக இருக்குது, இந்த காற்று வெளியேறுவதற்கு சரியாக பிரச்சனைகள் இருக்கிறது, இதனால் அந்த தரமெல்லாம் குறைகிறதுங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் இதை பொருத்தி பார்க்கணுமா? மதுரையில் இது பொருத்தி பார்க்கணுமா? வட மாவட்டங்கள் அதை பொருத்தி பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒன்று. அதை விட முக்கியமாக நீங்கள் சொன்னதில் இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் அல்லது பசுமை பட்டாசுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் பேசிகிட்டே இருக்கோம். சிவகாசியில் இருக்கிறவங்கள்ட்ட பேட்டி எடுக்கும்போது நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அது என்னென்னா கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப கம்மி, அதுதான் வித்தியாசம் கேட்டிங்கன்னா கெமிக்கல்ஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இந்த க்ரீன் கிராக்கர்ஸ். இன்னொன்று ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ இங்கே நான் நிறுவனங்களோட பேரை சொல்லலை. இப்போ நிறுவனங்கள் இங்கே செயல்படுற மாதிரி இதே நிறுவனங்கள், சிவகாசி நிறுவனங்கள் சைனாலையும் செயல்படுறாங்க. அவங்க அங்கே க்ரீன் கிராக்கர்ஸும் பண்ணுறாங்க. பண்ணாமலாம் இல்லை, எங்களுக்கு பண்ண தெரியாது, நாங்கள் பண்ண மாட்டோம்லாம் இல்லை. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இதுதான் பண்ணணும்னு சொன்னால் அதை பண்ணுறாங்க. அங்கேயும் சில ஷாப்ஸ் இருக்குது. சிவகாசியில் இருக்கின்ற ரொம்ப பிரபலமான, நம்ம இன்றைக்கி போனால் ஒரு வெடிக்கடைக்கு போனால் இந்த பிராண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கின்ற அவர்கள் எல்லோருமே அங்கேயும் கடைகளை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, பண்ணுறாங்க, அங்கே செய்ய முடியுது. அப்போ இங்கே எது உங்களை வந்து கட்டுப்படுத்துது இல்லை வந்து ஏன் செய்யலான்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டை சொல்லுவாங்க, மக்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை போடுவாங்க, ஆனால் நீங்கள் உருவாக்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்மளை உட்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறத ரிசல்ட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் எங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் போடுங்க, 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் வெடிச்சு முடிச்சிருங்க, நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, நீங்கள் மீறி செஞ்சீங்கன்னா உங்களை நாங்கள் கைது பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு கண்காணிப்போம், கண்டிப்போம், இதெல்லாம் நாங்கள் செய்வோம். ஆனால் எங்களுடைய பொறுப்புணர்வுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் ஆகுது. இப்போ நீங்கள் லாங் டேர்மில் இதை நோக்கி ஓகே இந்த வருஷம் சார் நாங்கள் ஒரு 10% க்ரீன் கிராக்கர்ஸ் கொண்டு வந்துட்டோம், அடுத்த வருஷம் 20% பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான மாற்ற சிந்தனை உருவாகலாம். அதை நம்ம செய்யாமல் மறுபடியும் மக்கள்கிட்ட தீபாவளி வந்துருச்சாப்பா, பஸ் வேலை ஜாஸ்தி ஆகிடும், நீ 1 மணி நேரம் இதை ரூல்ஸ் போட்டுக்கோ அப்படிங்கிறதுல என்ன விதமான இது ஒரு ஃபார்மாலிட்டியாக மாறிடுது. இப்போ அதே நேரத்தில் இன்னொன்றும் சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு இப்போ மாநகராட்சிக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு ஏதாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக பார்த்து வந்து எல்லாரும் போய் கேட்டு அனுமதி வாங்கி அங்கே போய் வெடிங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சேர்த்தே இந்த அறிக்கையில் பார்க்க முடியுது. அப்போ இது நடைமுறையில் வந்து சாத்தியமா? இதுக்காக போய் யார் அணுகுவாங்க? இது எப்படி? நேரங்களில் வந்து நம்ம இது அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நீங்கள் யூஎஸில் வந்து இப்போ சார் கூட சொன்னார் இல்லையா, யூஎஸில் நீங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் இல்லை ஜூலை 4th செலிப்ரேஷன்லாம் ஸ்பெசிஃபிக்கான இடம் அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இங்கே ரோட்லலாம் வெடிக்க முடியாது, உங்கள் வீட்டு வாசல் வெடிக்க முடியாது, இந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு போய் எல்லாரும் போய் கொண்டாடிக்கோங்க, எல்லாரும் பட்டாசு கையில் எடுத்துகிட்டு போய் கொண்டாடிக்கோங்க, நீங்கள் அங்கே வெடிச்சுக்கோங்க அப்படின்னு தான் இருக்கும். இங்கே அந்த மாதிரி முதல்ல இடம் இருக்கா?
இங்கே எங்கே அதுதான் இடம் கேட்குறேன், எங்கே இடம் இருக்கு? சுடுகாட்டுக்கு இடம் கொடுக்கணும், அதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய இடங்கள்ல நாங்கள் வந்து எங்களுக்கு மையம் வேணும், ஊரெல்லாம் தாண்டி எங்கேயாவது போனாதான் ஓப்பன் ஸ்பேஸே கிடைக்கும். எங்கே கிடைக்கும்னு தெரியல எனக்கு. அது கூட நீங்க அதுவுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் போனால் அந்த ஓனர் வந்து கேட்பார், யாரை கேட்டு என் இடத்துக்கு வந்தேன்னு கேட்பார். நீ சும்மா நம்ம சொல்லலாம், இல்லை பார்க்கில் போய் விட்ருவாங்களா, இல்லை நீ ஓப்பன் பார்க்ஸ் இருக்கு பார்க்ஸில் விடுவாங்களா, இல்லை அந்த மாதிரி கட்டாந்தரை ஏதாவது உருவாக்கி வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி உருவாக்கிட்டோம் நாங்கள் இடத்த, நீங்கள் அங்கெல்லாம் போங்கன்னு சொன்னால் அது வேற. அது இல்லாமல் சும்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து பர்மிஷன் கேளுங்கன்னா, உங்களுக்கே மாநகராட்சிக்கே தெரியாத இடத்த நாங்கள் கண்டுபிடிக்கணுமா? மாநகராட்சிக்கு தெரியும் எது வந்து மார்க்கெட் லேண்டு, எது வந்து அன்னப்பூர் லேண்டுன்னு தெரியும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு நாங்கள் பிரித்து கொடுக்குறோம், ஏதாவது ஒரு முயற்சிகளை அட்லீஸ்ட் ஒரு பைலட்டாக தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் பண்ணணும். நீங்களாம் சேர்ந்து இதை உருவாக்குங்கன்னா அது எப்படி உருவாக்குறது, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஒரு விஷயம் நீங்கள் வந்து, ஆனால் இந்த நமக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்களும் வந்து இதை, ஏன்னா இப்போது ஒரு எல்லார் வீட்லேயும் வயதானவர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, கர்ப்பிணிகள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப மோசமான விஷயம், ஒரு கர்ப்பிணிக்கு என்னோட நண்பருடைய மனைவி அவங்களுக்கு கருவை கலைஞ்சது, வெடிச்சத்தம் தாங்க முடியாமல் கலைஞ்சு. அவர் சொன்ன மாதிரி இல்ல, அந்த மாதிரியான பட்டாசுகளுக்கு நம்ம ஏன் தடை விதிக்க மாட்டோம்? அந்த குறிப்பிட்ட பட்டாசு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஹெவி சவுண்ட் இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு வெடிக்கும் போது நமக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும். அதை மட்டுமாவது நம்ம ஒரு செய்ய முடியாம நம்ம இல்லை, அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் அது அந்த டீட்டெயில், நீங்கள் உங்களுக்கு சிம்பிளான விஷயம் என்ன, 1 மணி நேரத்தில் வெடிச்சிருன்னு சொல்கிறது சிம்பிள். இதில் போய் நீங்கள் கை வச்சு நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சிவகாசியில் ஒவ்வொரு வருடமும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம். ஒரு பட்டாசு ஆலை விபத்து நடந்தது, 4 பேர் இறந்து போனார்கள். விருதுநகரில் 4 பேர் இறந்து போனார்கள், 5 பேர் இறந்து போனார்கள். இந்த தீபாவளி ஒட்டி வர சமயத்தில் 10 பேர் இறந்து போனார்கள். அந்த முதலாளிகளை காவல்துறை தேடிக்கொண்டிருக்கின்றது. இந்த செய்திகளை கடக்காமல் நம்ம ஒரு தீபாவளியை கொண்டாடி இருக்கோமா? நீங்கள் ஏன்னா சிவகாசி போன்ற ஊர்களில் அது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணுறாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து அந்த கையில் வச்சு கிராக்கர்ஸ் வச்சு பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை முறைப்படுத்தணும்னா, நான் மறுபடியும் சைனாக்கு உதாரணத்துக்கு போகிறேன். சைனாவில் இதே மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த கவர்மெண்ட் இல்லை இது மாறணும் அப்படி சொல்லிட்டு மாற்றினாங்க. அந்த ஒர்க் பிளேஸே மாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. நம்ம அதில் இன்னைக்கு வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டாவது சிவகாசியில் வந்து இந்த மாதிரி குடிசை தொழிலாக இல்லாமல் அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்துட்டாங்க, ஒரு பாதுகாப்பு அம்சங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது உருவாக்கியிருக்காங்களா? நீங்கள் அதில் எந்த வித மாற்றமும் செய்யாமல் நீங்கள் ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போகிறது, இல்லை ஜியோ பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் பயனுள்ளதாக இருக்கு.